பொதுவாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் இடஒதுக்கீட்டு விஷயத்துல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி கோட்டாவில் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ண முடியுமா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு, அல்லது ஆல் இண்டியா கோட்டானா என்ன, ஸ்டேட் கோட்டானா என்ன, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நீட் எக்ஸாம் எழுதிய மாணவர்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் பயன்படுத்தக்கூடிய 15% பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தவர்கள் வேணாலும் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டெல்லியில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், அதை மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாடுக்கு பண்ணலாம், கர்நாடகாவுக்கு பண்ணலாம், ஆந்திராவுக்கு பண்ணலாம், கேரளாவுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் இந்த 15% இடஒதுக்கீட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்லி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஏஆர் அப்படின்ற ரேங்கை வெளியிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 85% இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் மெடிக்கல் சீட் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் ஸ்டேட் ரேங்க் பாரு. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 69% இடஒதுக்கீடு பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ இந்த நீட் ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்தளவுல 15% ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இவங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலுக்கு தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு நம்ம தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 15%, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 7.5%, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு பாத்தீங்கன்னா 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 18%, மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு பாத்தீங்கன்னா 5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இது ஆல் இண்டியா கோட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டான்னு தனியா இருக்கு. ஸ்டேட் கோட்டால பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசில பாத்தீங்கன்னா 26.5%, பிசிஎம்ல அதாவது முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா 3.5%, எம்பிசி டிஎன்சி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. அதாவது இவங்களை எம்பிசிய இவங்களுக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% கிடைக்கும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சிறப்பு இடஒதுக்கீடு தருது. இது ரொம்ப அருமையான விஷயம். இது நீங்க எந்த கம்யூனிட்டி ஆனாலும் இருக்கலாம். ஆனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான மார்க்கை நீங்க கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்காக கிடைக்கும். இது ரொம்ப அருமையான விஷயம். அதாவது ஸ்டேட் போர்ட்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது, கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. நம்ம இதை பொறுத்தளவு எல்லாமே பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் இந்த இது மட்டும் தான் இடஒதுக்கீடு தராங்க. மற்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் இந்த மாதிரி கேட்டகரி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது தான் நீங்க அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த நீட் எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலோட ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க நான் கிரிமி லேயர் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். இந்த நான் கிரிமி லேயர் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க வாங்கியிருக்கணும். அந்த சர்டிபிகேட் கரண்ட்ல இருக்கணும். இந்த வருஷம் வாங்கியதா இருக்கணும். அதனால நீங்க முன்னாடியே இந்த நான் கிரிமி லேயர் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலோட மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு தனியா நீங்க அப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஆல் இண்டியா கோட்டா இருக்குல்ல 15% அதுக்கு தனியாகவும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் போர்டுக்கு அந்த 85% இடஒதுக்கீட்டுக்கு தனியாகவும் ரெண்டுக்கும் தனித்தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க கவனமா பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த இடஒதுக்கீடு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மேலும் ஏதாவது இந்த மாதிரி இடஒதுக்கீடு சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச அல்லது தமிழ் வழியில படித்த மாணவர்கள் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நிறைய மாணவர்கள் டாக்டர் ஆகணும்னு நான் விரும்புறேன். தமிழ்நாட்டில இருந்து அதிக மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. அதனால எல்லாரும் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அவங்களோட கம்யூனிட்டிக்கான இடத்தை பிடிச்சி நீங்க மருத்துவராக நான் ஆசைப்படுறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.